அம்மா, பூமிகா அக்காவோட பெருந்தன்மை புரிஞ்சுக்கிட்டீங்களாம்மா? நீங்க அக்கா மனசு நோங்குற மாதிரி தான் நடந்துக்கிட்டீங்க. ஆனா அவங்க அப்பா கிட்ட சொல்லும்போது நீங்க அவங்க மேல பாசம் வச்சிருக்க மாதிரி சொன்னாங்க. அம்மா, அவங்க மட்டும் நடந்த உண்மையை சொல்லியிருந்தா அப்பா எந்த அளவு உங்க மேல கோவப்பட்டிருப்பான்னு உங்களுக்கே தெரியும்ல. அம்மா, தயவு செஞ்சு சொல்றேன், இனிமே இப்படிலாம் நடந்துக்காதீங்கம்மா. போடா, யார் யாரை எப்படி நடத்தணும்னு எனக்கு தெரியும். ஏ பூமிகா, இந்த வீட்ல இருந்து உன்னை விரட்டினாதாண்டி எனக்கு நிம்மதி. எப்படி உன்னை விரட்டுறேங்கிறத பாரு. அத்தை, அத்தை. மாலா, என் பையனை கூட்டிட்டு வந்துட்டியா? எங்கம்மா அவன்? ஐயோ அத்தை, நடக்காத விஷயத்தை பத்தி ஏன் பேசுறீங்க? நடக்க போற விஷயத்தை பத்தி பேசுவோம். அதுக்காக தான் நான் வந்திருக்கேன். அன்னைக்கு உங்களை பார்க்க வந்தப்போ பூமிகாவை என்ன பண்றதுன்னு கேட்டேன்ல, அதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க? முதல்ல பூமிகாவை வீட்டுக்கு கூட்டிட்டு போ, அதுக்கப்புறமா என்ன வந்து பாரு, ஒரு யோசனை சொல்றேன்னு சொன்னீங்கல்ல. இப்ப பூமிகாவை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டேன். இப்ப அவளை வீட்டை விட்டு விரட்டணும். இப்ப அதுக்கு என்ன யோசனை சொல்ல போறீங்க? என்னத்த அமைதியா இருக்கீங்க? என்ன பண்றது சொல்லுங்க. ஏமா அவசரப்படுற? கொஞ்சம் பொறுமையா இரு. என்னால பொறுமையால இருக்க முடியாதாத்த. அவளை பார்த்தாலே அப்படியே எனக்கு பத்திட்டு எரியுதாத்த. எனக்கு கோவமா வருது. அவளை வீட்டை விட்டு விரட்டணும். என்னத்த யோசிச்சுட்டு இருக்கீங்க? அவ வீட்டை விட்டு போனாதே மனசு நிம்மதியாகும். அதுக்குதான் யோசனை சொல்லுங்க. சொல்றேம்மா, சொல்றேன். என்னன்னு சொல்லுங்களேன். இங்க பாரு, நீ ஒண்ணு பண்ணு. அந்த பூமிகாவை நான் பார்க்க பிரியப்படுறேன்னு அவகிட்ட எப்படியாவது பேசி அவளை இங்க கூட்டிட்டு வந்துடு. அவளை இங்க கூட்டிட்டு வந்து விட்டா என்ன பண்ண போறீங்க? உன்கிட்ட எல்லாத்தையும் நான் விளக்கமா பேச முடியுமாமா? உனக்கு என்ன, அந்த பூமிகா பிரச்சனையை நான் தீர்த்து வைக்கணும், அவ்வளவுதானே. என்கிட்ட விடு, அவளை நான் பாத்துக்கிறேன். என்ன யோசிக்கிற? உன் பிரச்சனைய நான் நிரந்தரமா தீர்த்து வைக்கிறேன். போய் அவளை கூட்டிட்டு வா. அத்தை, உங்களை தான் நான் மலை போல நம்பியிருக்கேன். நீங்க சொன்ன மாதிரி அவகிட்ட பேசுற விதமா பேசி உங்களை பார்க்க அவளை கூட்டிட்டு வரேன். அதோட அவளோட கதை முடியணும். நீ போய் பூமிகாவை கூட்டிட்டு வர வழிய பாரு, மத்தத நான் பாத்துக்கிறேன். அந்த பூமிகாவோட வரேன் அத்தை. பூமிகா, பூமிகா, பூமிகா. சொல்லுங்க சின்னம்மா. என்ன சின்னம்மா, என்ன விஷயம்? உனக்கு ஒரு பாட்டி இருக்காங்க, அது உனக்கு தெரியுமா? பாட்டியா? அப்படி யாரும் எனக்கு இல்லையே. இருக்காங்க, உனக்கு ஒரு பாட்டி இருக்காங்க. உங்க அப்பாவை பெத்த அம்மா இருக்காங்க. அவங்கதான் உன்னை பார்க்கணும்னு சொல்றாங்க. குடிடி, துப்பாதரி, குடி.
உன்னை எப்படி சாவடிக்கிறேன்னு பாரு. அவங்கள விஷம் சாப்பிட்டதுல இருந்து காப்பாத்தினாலும் அவங்க ரொம்ப நாள் உயிரோட இல்லையா? ஒரு 6 மாசம் தான் உயிரோட இருந்தாங்க. இப்ப அவங்க எங்க இருக்காங்க? நம்ம தோட்டத்து வீட்டுல தனியா தான் இருக்காங்க. அவங்க ஏன் தனியா இருக்கணும்? அப்பா கூட சேர்ந்து இங்கேயே இருக்கலாமே. இருக்கலாம் தான், ஆனா உங்க அப்பா தான் சேர்த்துக்க மாட்டேங்கிறாரே. பெத்த தாய் முகத்தை பார்க்க மாட்டேன்னு சொல்லி வெறுத்து ஒதுக்கி வச்சிருக்காரு. ஏன் தெரியுமா? உங்க அப்பாவை உங்க அம்மா கிட்ட இருந்து பிரிச்சுட்டாங்க. அதான் உங்க அப்பாவுக்கு பாட்டி மேல கோவம். அந்த கோவத்துல தான் அவங்க அம்மா முகத்துல முழிக்க மாட்டேன்னு சொல்லி 25 வருஷமா வைராகியத்தோட இருக்காரு. பாவம், பாட்டி மனசு ரொம்ப கஷ்டப்படும்ல. பெத்த பையனை பார்க்காம 25 வருஷமா அவங்களால எப்படி இருக்க முடிஞ்சது? பாவம். அது உனக்கு தெரியுது, உங்க அப்பாக்கு தெரியணுமே. இந்த வயசான காலத்துல அவங்க அப்பாவை தான் பார்க்க முடியல, உன்னையாவது பார்க்கலாமேன்னு உங்க பாட்டி ஆசைப்படுறாங்க. நான் இந்த வீட்டுக்கு மருமகளை கால் எடுத்து வச்சதுல இருந்து நான் எவ்வளவு முயற்சி பண்றேன் அவங்க 2 பேரும் சேர்த்து வைக்கிறதுக்கு. ஆனா என்னால முடியல. அப்படியா சின்னம்மா? அப்படின்னா அப்பா கிட்ட நான் வேணா பேசி பார்க்கட்டுமா? கண்டிப்பா அப்பா மன்னிச்சு ஏத்துப்பாரு. பூமிகா, இப்பதான் நீ உன் அப்பாவை பாக்குற. நான் அவரோட வாழ்க்கைப்பட்டு 2 குழந்தைங்களை பெற்றிருக்கேன். அவரை பத்தி உன்னை விட எனக்கு நல்லாவே தெரியும். உங்க அம்மாவை காதலிச்சதையும் நீ பிறந்ததையும் என்கிட்ட இருந்து மறைச்சு என் கூட ஒரு பொய்யான வாழ்க்கையை வாழ்ந்திருக்காரு. அவர் மனசு கல்லு, யாராலையும் உடைக்க முடியாது. ரொம்ப வைராகியம் பிடிச்சவரு. அவர்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்ல. நான் சொல்றத புரிஞ்சுக்கோ. இத பாரு, நீ வந்திருக்கேன்னு உங்க பாட்டி கிட்ட சொன்ன. அவங்க ரொம்ப ஆசைப்படுறாங்க உன்னை பார்க்கணும்னு. நீ வர்றதும் வந்து பார்க்காம இருக்கிறதும் ஓ இஷ்டம். நான் வந்து பாக்குறேன் சின்னம்மா. ஒரு வார்த்தை அப்பா கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன், இருங்க. பூமிகா, உங்க அப்பா கிட்ட போய் நீ பெர்மிஷன் கேட்டேன்னா உன்னை போகக்கூடாதுன்னு தான் சொல்லுவாரு. அதனால அவர்கிட்ட சொல்லாம வா, நான் உன்னை கூட்டிட்டு போறேன். இல்ல சின்னம்மா, எதுக்கோ நான் ஒரு வார்த்தை அப்பா கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். பூமிகா நில்லு. என்ன பூமிகா, நான் சொல்றேன்ல, நான் தான் கூட இருக்கேன்றல்ல. இத பாரு, நான் கையோட கூட்டிட்டு போயிட்டு கையோட கூட்டிட்டு வந்துடுறேன். என் மேல நம்பிக்கை இல்லையா உனக்கு? ஐயோ, நான் அப்படியெல்லாம் நினைக்கல சின்னம்மா. அப்பா எதுவும் நினைச்சிடக்கூடாதுன்னு தான் நான் அப்படி சொன்னேன். சரி பரவாயில்ல, நான் வரேன். வாங்க போலாம். போடி போ. இந்த சந்தர்ப்பத்துக்காக தானே காத்துட்டு இருந்தேன். என் மாமியார் கிட்ட போய் உன்னை சேர்த்துட்டா அவங்க என்ன செய்யணுமோ செஞ்சு உனக்கு ஒரு முடிவு கட்டிடுவாங்க. எனக்கும் தலைவலி விட்டுதுரி. எல்லாருக்கும் நமஸ்காரம். நான் கடம் விக்கு விநாயகராம். விக்கு டிவி என்கிற ஆன்லைன் சேனலை ஆரம்பிச்சிருக்கிறோம். முழுக்க முழுக்க சங்கீதத்துக்காகவே ஆரம்பிக்கப்பட்டது. இந்த சேனலில் இன்னும் பலவிதமான சுவாரஸ்யமான நிகழ்ச்சியெல்லாம் வரப்போகுது. இதற்கு உங்களுடைய ஆதரவு மிக்க அவசியம். சப்ஸ்கிரைப் விக்கு டிவி. இந்நேரம் மாலா பூமிகாவை கூட்டிக்கிட்டு வந்துட்டு இருப்பா. மாலா பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டணும்னா இந்த வைர மோதிரமும் பாயாசமும் தான் ஒரே வழி. வரட்டும், இன்னைக்கு எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு கட்டுறேன்.
பூமிகா, நீ இங்கே இல்ல, நான் உள்ள போய் உன் பாட்டியை பார்த்துட்டு வரேன். நானும் வரேனே சின்னம்மா. இல்ல, வரும்போது உன்னையும் உங்க அப்பாவையும் கூட்டிட்டு வரேன்னு சொன்னேன். அவர் வரலன்னு தெரிஞ்சா ரொம்ப கோவப்படுவாங்க. அந்த கோவத்துல உன்னை திட்டாங்கன்னா அதான். அதனால நீ வந்திருக்கேன்னு அவங்க கிட்ட போய் சொல்லிட்டு வந்துடுறேன். சரியா? நீ இங்கே வெயிட் பண்ண. அத்தை, உங்க பேத்தி பூமிகாவை கூட்டிட்டு வந்துட்டேன். வெளியே தான் நிக்க வச்சிருக்கேன். இனிமேல் அந்த பூமிகானால என் குடும்பத்துல எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. என்ன செய்யணுமோ செஞ்சுக்கோங்க. அவளை உள்ள அனுப்பு, நான் பாத்துக்கிறேன். பூமிகா, நான் உங்க பாட்டி கிட்ட பேசிட்டேன். உன் அப்பா வரலன்னு சொல்லி ரொம்ப கோவப்பட்டாங்க. நான் சமாதானப்படுத்திட்டேன். நீ வந்திருக்கேன்னு சொன்னேன். உன்னை உடனே உள்ள வர சொன்னாங்க. எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, முடிச்சு வந்துறேன். சின்னம்மா இருங்க, எங்க போறீங்க? நீங்களும் உள்ள வாங்க. இல்லம்மா, உன் பாட்டி எனக்கு ஒரு வேலை வச்சிருக்காங்க. அதை நான் செய்யலன்னா அவ்வளவுதான், டென்ஷன் ஆயிடுவாங்க. நீ உள்ள போய் பேசிட்டு நான் போயிட்டு வந்துடுறேன். ஊத்துங்கடா அந்த விஷத்தை. காப்பாத்துங்க தேவிகா. பூமிகா, இந்த பாவியை மன்னிச்சிடுமா. பாட்டி, 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 என்ன பண்றீங்க? எழுந்திருங்க பாட்டி. ஐயோ, என்ன பாட்டி இதெல்லாம்? எழுந்திருங்க. என்ன பாட்டி இது? நான் தான் உங்க கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும். நீங்க போய் இப்படி என் கால்ல விழலாமா? பூமிகா, இந்த பாட்டிய உன் வாயால மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லுமா.
அப்படி இல்லைன்னா 25 வருஷமா என் மனசுக்குள்ள எரிஞ்சுகிட்டு இருக்கிற அந்த பாவ நெருப்பு அணையாதுமா. என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்லுமா. ஐயோ, மன்னிச்சிட்டேன்னு சொல்லு. இப்ப அதுக்கு ஒண்ணும் அவசியம் இல்ல பாட்டி. நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. எப்படிமா நான் அமைதியா இருக்க முடியும்? என் புள்ள விரும்பின வாழ்க்கைய வாழ விடாம நாசம் பண்ணது இந்த கைதாமா. இந்த கைதான். இந்த கையால உங்க அம்மாவுக்கு விஷத்தை கொடுத்து 2 பேரையும் பிரிச்சு வச்ச படு பாவிமா நானு. பாவி. யாருமே செய்யக்கூடாத பாவத்தை செஞ்சுட்டு 25 வருஷமா என் பையனை பிரிஞ்சு தவிச்சுக்கிட்டு இருக்கமா. என்ன பாட்டி? நீ ஒண்ணு பேசாத. இன்னும் நான் உயிரோட இருக்கிறது நான் செஞ்ச பாவத்தெல்லாம் கழுவுறதுக்குதான். ஐயோ அம்மா, உன்னை பார்க்கும் போது உங்க அம்மா தேவிகா என் கண்ணு முன்னாடி நிக்கிற மாதிரி இருக்குமா. அம்மா, என்ன மன்னிச்சுட்டேன்னு நீ ஒரு வார்த்தை சொன்னதா இந்த கட்ட வேகுமா. அந்த தேவிகாவே மன்னிச்சுதான் நினைச்சு என் மனசு ஆறுதல் அடையுமா. இல்லன்னா இந்த பாவி நரகத்துக்கு தாமா போவேன். பாட்டி, இங்க பாருங்க. நீங்க கொடுத்த விஷத்தினால ஒண்ணு அம்மா செத்து போகல. அதுக்கப்புறம் 6 மாசம் உயிரோட இருந்து என்ன பெத்து போட்டுதான் செத்து போயிருக்காங்க. இங்க பாருங்க பாட்டி, இங்க பாருங்க. உங்களால ஒண்ணு அம்மா செத்து போகல. என்ன பாருங்க, இங்க பாருங்க, என்ன பாருங்க. உங்க பேத்தி நான் உங்க முன்னாடி வந்து நிக்கிறேன். என்ன பார்த்து சந்தோஷப்படுங்க. இங்க பாருங்க, நடந்ததெல்லாம் மனசுல போட்டு குழப்பிக்காதீங்க பாட்டி. அழாதீங்க. அதெல்லாம் ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்து போயிடுங்க. முடியலையேம்மா, என்னால முடியலையே. என் பெத்த பையன் அம்மானு ஒரு நாள் கூட நினைச்சு பார்க்காம 25 வருஷமா ஒரு நாள் கூட ஏறெடுத்து பார்க்கலையே. பாசமா வளர்த்த இந்த பாவிக்கு என் பையன் கொடுத்த தண்டனைய பாத்தியாமா? பாத்தியா? ஐயோ அம்மாடி, ராமர் அகலிகைக்கு விமோச்சனம் கொடுத்த மாதிரி நான் செஞ்ச பாவத்துக்கு உன்னாலதாம்மா எனக்கு விமோச்சனம் கிடைக்கும். நீ எனக்கு இந்த பாவ மன்னிப்பு கொடுத்துரு. என் முடிவை நான் தேடிக்கிறேன். ஐயோ, என்ன பாட்டி பேசுறீங்க? நீங்க எந்த முடிவுக்கும் போக வேண்டாம். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க பாட்டி. இங்க பாருங்க, நான் உங்க கூடவே இருக்கேன். தினமும் நான் உங்களை வந்து பாக்குறேன். நீங்க அழவே கூடாது. நீங்க செஞ்ச பாவம்லாம் தொலைஞ்சு போச்சுன்னு நினைச்சுக்கோங்க பாட்டி. ப்ளீஸ் பாட்டி. உன் வாயால நான் செஞ்ச பாவம் எல்லாம் தொலைஞ்சு போயிடுச்சுன்னு சொன்னல. இது போதுமா எனக்கு? இது போதுமா? அம்மாடி, நீ நான் செத்ததுக்கு அப்புறம் என் பையனை எனக்கு வந்து கொல்லி போட சொல்லுமா. ஐயோ பாட்டி, என்ன பாட்டி பேசுறீங்க? பாட்டி இல்ல, இந்த பாயாசத்துல வைரத்தூள் கலந்திருக்க. இத குடிச்சிட்டு நான் செத்து போயிடுறேன். ஐயோ பாட்டி, பாட்டி என்ன பண்றீங்க? ஐயோ, என்ன காரியம் பண்ண பாத்தீங்க பாட்டி? என்ன பாட்டி? இது பாருங்க, அனாதையா இருந்த எனக்கு அப்பா கிடைச்சாங்க, சின்னம்மா கிடைச்சாங்க, ஒரு தம்பி தங்கச்சின்னு எல்லாருமே கிடைச்சாங்க. இப்ப பாட்டி நீங்களும் கிடைச்சிட்டீங்க. இந்த மாதிரி நேரத்துல நீங்க இப்படி எல்லாம் முடிவு எடுக்கலாமா? பாட்டி, இப்பதான் என் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி நேரத்துல நீங்க என்ன விட்டு பிரியலாமா பாட்டி? நீங்க இப்படி செய்யறது சரிதானா? இங்க பாருங்க, நீங்க இனிமே என் கூடவே தான் இருக்கணும். அழாதீங்க. நான் இந்த உலகத்துல அனாதை இல்ல. எனக்குன்னு அப்பா அம்மா தங்கச்சி தம்பி பாட்டின்னு எல்லாரும் இருக்காங்கன்னு வெளி உலகத்துக்கு சொல்லி நான் கௌரவமா வாழ்வேன். பூமிகா, இப்பதாம்மா எனக்கு பெருமையா இருக்கு. என் பேத்தி என்ன மன்னிச்சு பாட்டின்னு ஏத்துக்கிட்டால. எனக்கு இது போதுமா, இது போதும். இனிமே எனக்கு என் சாவு கூட நிம்மதியா போகுமா. பாட்டி, பாட்டி. பாட்டி அழாதீங்க பாட்டி. நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்ததுக்கு அந்த கடவுளுக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும். அழாதீங்க. பாட்டி அழாதீங்க பாட்டி.
உங்க பொண்ணு உடம்பு குணமாகறதுக்கு முழு செலவையும் நான் ஏத்துக்கிறேன். உங்க பொண்ணு விருப்பப்படி அவ பந்தயத்துல கலந்துக்க முடியும். அதுக்கு வேண்டிய எல்லா ஏற்பாடுகளையும் நான் செஞ்சு தரேன். சார், என்ன சிஸ்டர்? உங்க பொண்ணு கண்ணு முடிச்சிட்டாங்க. என் பொண்ணு கண்டுபிடிச்சிட்டாளா? ஆமா சார், உங்களை பார்க்கணும்னு சொன்னாங்க. போய் பாருங்க சார். என் பொண்ணு ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். பரவாயில்ல சார், பரவாயில்ல. என் பொண்ணு கண்டுபிடிச்சிட்டா. என் பொண்ணு கண்டுபிடிச்சிட்டா. பூமாரி, அம்மா பூமாரி. அம்மாடி, என்ன பாத்தீங்களாப்பா? அப்பா என்ன இப்படி அடிச்சு கை கால்லாம் உடைச்சு போட்டுட்டாங்கப்பா. என் கனவு, என் வாழ்க்கை, லட்சம் எல்லாமே வீணா போச்சுப்பா. மாடி அழாதம்மா. அப்பா நான் இருக்கேன். அழாத அழாத. நான் எப்படிப்பா அழாம இருக்க முடியும்? என் நிலைமைய பாருப்பா. என் நிலைமைய பார்த்தா எனக்கு அழுகையா வருதுப்பா. அப்பா, இந்த நொண்டிக்கால் வச்சு நான் எப்படிப்பா ஓடுவேன்? என்னை இந்த கோலத்துல பாக்குறதுக்கா இருந்த ஒத்த வீட்டையும் வித்துட்டு என்னை இங்க கூட்டிட்டு வந்தீங்க. இந்த நிலைமையில நம்ம ஊரு பக்கம் போனா நம்மள கேவலமா பேசுவாங்கப்பா. இந்த வயசான காலத்துல நான் ஜெயிச்சு வேலைக்கெல்லாம் போயிட்டு வந்து உங்களை உட்கார வச்சு சாப்பாடு போடணும்னு ஆசைப்பட்டப்பா. என் கனவுல சுக்கிடு உடைஞ்சு போச்சுப்பா. கடைசி வரைக்கும் நீங்க உழைச்சு நான் சாப்பிடுற அளவுக்கு ஆளாயிட்டேப்பா. அழாதம்மா. இனிமேல் எப்படிப்பா லட்சம் நிறைவேறும்? கண்டிப்பா நிறைவேறுமா?